ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது சாதாரண கதை இல்லை. நம்ம வாழ்க்கைக்கும் இந்த கதை பொருந்தும், அமையும், சிறப்பாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நேர்கோட்டில் போகிறதுக்கு இது உதவி பண்ணும் நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். அதனால இந்த கதையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, இப்போ காட்டுக்குள்ளே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. ஒன்று நரி, இன்னொன்று பூனை. அப்போ பூனை நரிக்கிட்ட பார்த்து கேட்குது, உனக்கு பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு நரி சொல்லுது, எனக்கு பிரச்சனை வந்தா அது சமாளிக்க நான் 100 வழி வச்சிருக்கேன் அப்படின்னு நரி சொல்லுது. இதே நரி திரும்பி பூனை கிட்ட கேட்குது, உனக்கு அதே பிரச்சனை வந்தா நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு 100 வழிலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒரே வழிதான், மரத்து மேல ஏறிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேட்டை நாய்கள் அந்த வழியா ஓடி வந்துட்டு இருந்தது. அப்ப நரி என்ன பண்ணுது, ஐயோ நாய் வருதே, அதுதான் 100 வழி தெரியும்ல, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா குழம்பி போய் எதை பண்றதுன்னே தெரியாம அந்த வேட்டை நாய்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கடி வாங்கி இதாயிடுச்சு. இதே பூனைக்கு தெரிஞ்சதோ ஒரே வழிதான், நாய்கள் வந்துச்சு, உடனே மரத்து மேல ஏறிச்சு, தப்பிச்சுக்கிச்சு. இதே மாரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கணும். அதுதான், அந்த நம்பிக்கை தான் வழி. அதை பின்பற்றி நம்ம என்னைக்கு செயல்படுறோமோ, என்னைக்கு இருக்கோமோ, அன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிற நம்பிக்கையும் அனைத்து விதமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் இதில் சரி செய்யப்படும். அதனால நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு லைஃப்பை நம்ம ரன் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போமா?